திட்டக்குடி நகரம் வதிஷ்டபுரம் என்ற ஊரில் இந்த லிங்கேஸ்வரர் லிங்க வடிவில் காட்சி தருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுமார் 5000 வருடங்களுக்கு முன்பே சோழர்கள் காலத்தில் இந்த ஊரில் இந்த இடத்தில் சிவன் ஆலயம் இருந்ததற்கான அத்தனை ஆதாரங்களும் இருப்பதை நாம் காணலாம். எங்கும் சிவன், எதிலும் சிவன். ஏன் வதிஷ்டபுரத்தில் வசிஷ்டர்கள் வந்து தவம் இருந்த இடத்தில், அதுவும் இவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த இடத்தில் சிவன் ஆலயம் இதுவரை எழும்பாமல் இருக்கின்றது? ஏன் எழுப்பப்படாமல் இருக்கின்றார்கள்? யோசிப்போம். சிவன் சக்தியோடு அந்த இடத்தில் வீற்றிருப்பதை நீங்கள் அங்கு செல்லும்பொழுது காண நேரிடலாம். அந்த சிவனின் சக்தியை இந்த வதிஷ்டபுரம் மக்களும் பெற வேண்டும், எல்லா ஊர் மக்களும் பெற வேண்டுமென்றால் சிவன் சக்தியை முழுமையாக வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த இடத்தில் சிவன் ஆலயம் உருவாக வேண்டும். மக்களே, ஒன்று கூடுங்கள், ஒற்றுமையாக செயல்படுங்கள், சிவன் ஆலயத்தை எழுப்புங்கள். நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவோ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தில் திருவதிட்டர்குடி என்கிற திட்டக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வதிட்டபுரம் அப்படிங்கிற வதிஷ்டர் வந்து இங்கே தவவாசம் புரிந்த இடத்துக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இது என்னென்னா, இது மிக பழமையான ஒரு ஆலயம் இங்கே இருந்திருக்குது. இங்கே இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே சோழர் கால சிற்பம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம அதை பார்க்க போகிறோம். முதல்ல பெருமானை பார்த்துருவோம். இது 1000 ஆண்டுகளுக்கு மேலே, அது சரியாக கணிக்க முடியாது. இருந்தாலும் நான் ஒரு ஸ்தபதிங்கிறதுனால சிற்ப வேலைப்பாடை வச்சு சோழர் கால சிற்பங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. இது ராசிபுரம் பக்கத்தில் இன்றைக்கி மெட்டலான்னு சொல்லக்கூடிய அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சுத்தமான கல் இது. இது ஒரு ஆண் கல். இதிலிருந்து பார்த்திங்கன்னாக்கா மகேஸ்வரரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மகேஸ்வரருடைய விக்கிரகம். மகரத்தோடு இருக்கும் பாருங்கள். இது வஸ்திரம் சாத்தி இருக்கிறதுனால அவை விரத கரத்தில் ஒரு கரம்தான் தெரியுது. மிகவும் நேர்த்தியான சோழர்கால சிற்பம். இதோடைய ஆபரணங்கள், அணிகலன்கள், ஜடாமகுடம் இதையெல்லாம் பாருங்கள். அடுத்தது மகேஸ்வரி. மகேஸ்வரியை பாருங்கள். இவங்களுக்கு வந்து 2 தோழியரோடு இருக்கிறாங்க. பொதுவாக நம்ம ஆகமத்தில் வந்து திருமணம் ஆனவங்களாக இருந்தால் தோழியர் இருக்க மாட்டாங்க. திருமணம் ஆகாத திருமண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் 2 தோழியர்களை காவலுக்கு வச்சு வைக்கிறது வழக்கம். அங்கே மகேஸ்வரரும் யவன பருவத்தில் அழகாக காட்சியளிக்கிறாரு. இங்கே மகேஸ்வரியும் யவன பருவத்தில் அழகாக காட்சியளிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிச்சயம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம வச்சுக்கணும். நாம் இதுக்கு திருமணமே பண்ணி வைக்கலாம். அடுத்தது நந்தியம்பெருமானை பார்க்க போகிறோம். அதெல்லாம் கடைசியாக. இது பிளேவில் தான் இருக்கான்னு ஒரு டவுட் வந்துருச்சு பாருங்கள். புஷ் பண்ணி தான் இருக்குது. ஆகிட்டு தான் இருக்குது. எத்தனை நிமிஷம் ஓடி இருக்குது பாருங்கள். இவங்க இப்போ தான் அரைக்கால தான் இருக்குது. இப்போ நந்தியம்பெருமானை பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு துரதிர்ஷ்டவசமாக நந்தியம்பெருமானுடைய சிரசு இல்லாமல் போயிடுச்சு. அது எந்த காலத்தில் இல்லாமல் போச்சோ தெரியலை. சிரசு இல்லை, ஆனால் ஆபரணங்கள் இருக்குது, முழு உடல் இருக்குது. இது சோழர் கால சிற்பத்தில் தனி சிறப்பு. பாருங்கள், ஒரு நந்திக்கு எவ்வளவு ஆபரணங்கள் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். அடாடாடா, கண்கொள்ளாத காட்சி, கண்கொள்ளாத காட்சி. மணி சலங்கை பாருங்கள். அடுத்ததா விருட்சம். இது வந்து நறுமுன்னை. மருத்துவர்களுக்கு தெரியும், பெரியவங்க எல்லாருக்கும் தெரியும். மின்னல் கீரைன்னு சொல்லுவாங்க. துவையில் அரைச்சி சாப்பிடுவாங்க. வாதம் என்பதும் போகக்கூடிய ஒரு அற்புதமான மரம் தான் தலை விருட்சமாக அமைஞ்சிருக்குது. நல்ல அடிமரம், பெரிய மரமாக இருக்குது. ஆனால் இது வழி வழியாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தாய் மரம் எந்த காலத்தில் இருந்ததோ அந்த விதை விழுந்து விழுந்து முளைச்சிருக்குது.
நறுமுன்னை அப்படிங்கிற தலை விருட்சத்துக்கும் கீழே தான் இது இருக்கு. அடியார்கள் அனைவரும் முயற்சி பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை நாம் உருவாக்கலாம். இந்த ஊர் தான் வசிஷ்டர் வாழ்ந்த ஊர். வசிஷ்டர் அருந்ததியை மணந்ததாகவும் சொல்லுவாங்க. இந்த ஊரில் தான் வைத்தியநாதர் சுவாமி கோயில் இருக்குது. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.